சார் ஒரு சம்மிங் அப் சொல்லுங்க சார். कई करते हो सर कई करते हो சமிங்க சொல்லிடுவா. ஆமா, ஒரு ஷார்ட் சம்மிங் அப் சொல்லுங்க. நான் இடையில் தடங்களுக்கு வருந்துகிறோம். தடங்களுக்கு வருந்துகிறோமா? சரி, நாங்களாம் okay. லேட்டா ஜாயின் பண்ணோம்ல சார், அதனால ஒரு சம்மரி சொல்லுங்க சார். ஏன்னா கனெக்ட் பண்ண முடியல என்னால. புரியுது 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 மேடம். அதாவது டோட்டலா இப்ப சைக்காலஜி, மாஸ் சைக்காலஜின்னா என்ன அப்படின்னா, ஒரு குழுவுல பயணிக்கும் போது, மாஸ் சைக்காலஜில ஒரு குழுவுல இருக்கும்போது ஒரு தனி மனிதனோட செயல் எப்படி மாறுது, எப்படி பாதிக்கப்படுது. அதாவது அந்த குழுவுல ஒவ்வொரு தனி மனிதனா சிந்திக்கிறானா அப்படின்றத, அதை தாண்டி அவனோட அந்த குழுவுல அவன் எப்படி பாதிக்கப்படுறான் அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுதான் மாஸ் சைக்காலஜி. இப்ப நம்ம என்ன அந்த குழுவுல இருக்கிற போது நாம எப்படி யோசிக்கிறோம், குழுவோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நாம யோசிக்கிறோமா இல்ல வேற எதனா யோசிக்கிறோமா அப்படின்றத சொன்னேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நமக்கு இந்த இப்போ நடந்த ஆக்சிடென்ட், ஒரு சம்பவம் நடந்தது, இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, என்னெல்லாம் சம்பவங்கள் இந்தியா பூரா நடந்திருக்கு அப்படின்றத சொன்னேன். இதனுடைய பாதிப்புகள் எல்லாமே குழுவா சேர்ந்ததுனாலதான். ஒரு விளையாட்டா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஒரு திருவிழாவா இருக்கட்டும், இதெல்லாம் தான் நான் சொன்னேன். இதுக்கு காரணம் நம்ம அந்த குழு மேல வச்சிருக்க நம்பிக்கை. ஒவ்வொரு குழுவோடும் நம்ம பயணிக்கிற வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு காரணம் அவங்க கொடுக்கிற தகவல் என்னன்னா, அவங்க நம்ம நம்புற மாதிரி கொடுக்கிற தகவல். நாம அதை முழுக்க முழுக்க நம்புறோம், அதுதான் உண்மைன்னு நினைக்கிறோம். ஆனா அதை தாண்டி இது உண்மையா இல்ல பொய்யா, இது 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 அவங்க இப்ப பேயின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல பேய் சொல்லிதான் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது. பேய் ஒரு பக்கம் பேய் பயம் காட்டி கிறிஸ்டியானிட்டி பேயின்றது உண்மையா? அப்ப பேய் போயிடும்னா செருப்பு காமிச்சா பேய் போயிடுமா? தொடப்பக்கட்டை காமிச்சா பேய் போயிடுமா? ஒரு சாதாரண ஒரு சிலுவையோ ஒரு சிம்பிளோ காமிச்சா பேய் போயிடுமா? அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை கூட இல்லாத அளவுக்கு நம்மள உள்ள ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு மதத்திலயும் அந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொரு கட்சியிலயும் அந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொரு குழுக்கள்லயும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த குழுக்களும் ஒரு மொத்தமா குழுவா எடுத்துக்கோ, எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டாம். அந்த குழுக்கள் பல விஷயங்களை சொல்லுது. இன்னொரு குழுல இந்த குழுல ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு பிடிக்கல, அப்ப நான் என்ன பண்றேன், இன்னொரு குழுக்கு போறேன். அப்ப இன்னொரு குழுக்கு போகும்போது இங்க ஒரு விஷயம் பிடிக்கலன்றதுக்காக நான் இன்னொரு குழுக்கு போறேன். அங்க என்ன சொல்றாங்க, இந்த குழுவை பத்தி ஏடாகுடமா நிறைய பேசுறாங்க, இந்த குழு எப்பயுமே தப்புன்னு நிறைய சொல்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இந்த குழு தப்புன்னு சொல்றாங்க, இந்த குழு நான் தான் ரைட்டுன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் அந்த குழுக்கள்ல இருந்தப்ப எவ்வளவு அளவுக்கு நன்மைகள் இருக்குது, எவ்வளவு அளவுக்கு எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தது, 1% எவ்வளவு %. இப்ப இந்த குழுவை பத்தி எனக்கு என்ன தெரியும், இந்த குழுதான் முழுசும் நல்லதுன்னு சொல்றப்ப நான் எந்த அளவுக்கு இதை நம்பணும், எந்த அளவுக்கு நான் நம்ப கூடாது அப்படின்ற சிந்தனையில நாம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோமா? நான் ஒரு குழு எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனா அந்த ஒரு குழு ரொம்ப நாளா பிடிச்சிருந்தது. ஒரு நேரத்துல சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கல, ஏதோ ஒரு விஷயங்கள் சாதகமா நடக்கல, இல்ல அவங்களே ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணிட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் வேற ஒரு குழுக்கு போறேன். அப்ப நான் வேற ஒரு குழு சொல்றத நம்பும் போது இந்த குழுவோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணாத இது கரெக்டா இருக்கும்னு நான் பர்சூவ் பண்றேன். நான் அது சரியா இருக்கும்னு பர்சீவ் பண்ணிட்டு நான் முன்னாடி இருந்த விஷயத்த விட்டுட்டேன் அப்படின்னா, அப்போ நாம ஒரு அனலைஸ்ல இல்ல, அப்ப ஆய்வு இல்லை, தனி மனிதனோட ஆய்வு இல்லை. அப்போ நாம என்ன பண்றோம்னா, நம்மளோட டோட்டல் கான்சியஸ்னஸ் லூஸ் பண்றோம். நம்ம அன்கான்சியஸா அவங்க சொல்றதையும் நம்ம என்ன பண்றோம், அவங்க எது பண்ண தப்பையும் நான் அன்கான்சியஸா எடுத்துக்கிறேன், இவங்க சொன்னதையும் நாங்க அன்கான்சியஸா நம்புறேன். அப்ப டோட்டலா மாஸ் கான்சியஸ்னஸ் போயிடுறேன். நான் என்ன இண்டிவிஜுவல் கான்சியஸ்னுக்கு இல்லை, நான் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ் போயிட்டு மாஸ் கான்சியஸ்க்கு போயிடுறேன். மாஸ் கான்சியஸ் போடுறப்ப அந்த குழு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை நம்புறேன். அதை நம்பும் போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி மறுபடியும் அங்க எதுனா தப்பு நடந்ததுன்னா மறுபடியும் இதே ரொட்டேஷன் போகும். அப்போ நம்மளோட விஷயங்கள் நாம தெளிவா சிந்திக்கிறோமா ஒவ்வொருத்தரும். அப்ப குழு சொல்றது எல்லாமே எல்லா நேரத்திலயும் சரியா? சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தப்பா இருக்கும், சில நேரங்கள்ல சில இது இருக்கும். ஒரு குழு தலைவர், அது மத தலைவரா இருக்கட்டும், கட்சி தலைவரா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அவர் பேசுற பேச்சுல எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு சிலர் ரொம்ப சாஃப்டா பேசி
நம்மளை கவர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப எமோஷனலா பேசி இன்னொரு குழு மேல இருக்கிற கோவத்தை கிரியேட் பண்ணும்போது அவங்க ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. அது என்ன சொல்றாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட்னா, அது வந்து உனக்கு மாஸ் ஹிஸ்டீரியா கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்றாரு. மாஸ் ஹிஸ்டீரியா கிரியேட் பண்றாங்க, நமக்குள்ள ஒரு வெறித்தனத்தை கிரியேட் பண்ணிடுறாரு. இது பல விதமா நடக்குது. வெறித்தனத்தை கிரியேட் பண்றதுன்னா, உங்கள் சாஃப்டா பேசியும் வெறித்தனத்தை கிரியேட் பண்றாங்க, நெகட்டிவா பேசியும் வெறித்தனத்தை கிரியேட் பண்றாங்க. அப்ப நான் எந்த அளவுக்கு எமோஷனலா அங்க கனெக்ட் ஆயிடுறேன், அந்த எந்த அளவுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நான் பயன்படுத்துறேன், அவங்களுக்கு நெகட்டிவ் எமோஷனை பயன்படுத்துறேன், எந்த அளவுக்கு நான் பாசிட்டிவ் எமோஷன் எடுக்கிறேனா இல்லையா அப்படின்ற சிந்தனையும் நமக்கு வேணும். அப்போ வந்து நம்மளோட அனலைசிஸ், செல்ஃப் அனலைசிஸ் எங்கே இருக்கு? ஸோ எமோஷனலா நாம தனித்தன்மை இழக்கிறோம், எமோஷனலா கனெக்ட் பண்றோம், அந்த எமோஷன்ஸ் ஸ்ப்ரெட் பண்றோம், எமோஷன்ஸ்ல இப்ப ஸ்ப்ரெட் பண்றோம். அது பலர்கிட்ட நம்ம பேசுறோம். அங்க வந்து கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான் இருக்குது. கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஒரு கூட்டு விழிப்புணர்வு தான் இருக்குது, தவிர சுயமான விழிப்புணர்வு இல்லை. இது 3 விஷயத்தை தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. யூ ஆர் லூசிங் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி, யூ ஆர் கனெக்டிங் வித் எமோஷனல் ஏரியா. அந்த எமோஷனல் இஸ் அ கண்டீஜியஸ், இட் மே பி நெகட்டிவ் எமோஷன்ஸோட நீங்க கனெக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட டோட்டலா அவேர்னஸ் வந்து கிடையாது. நீங்க உங்களோட சேர்ந்து இருக்கிற குழு என்ன சொல்லுதோ அந்த விழிப்புணர்வுல தான் இருக்கீங்களே தவிர உங்களோட சொந்த விழிப்புணர்வு இல்லை. ஸோ யூ ஆர் ஆன் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், யூ ஆர் ஆன் இண்டிவிஜுவலி அன்கான்சியஸ் அப்படின்றாரு. இந்த 3 விஷயம் மேஜரா பண்றாரு. சோசியல் ஐடென்டிட்டி இருக்க தவிர இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடையாது. சோசியல் ஐடென்டிட்டியை வச்சுதான் நம்ம அங்க பேசுறோம். சோசியல் ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம வந்து ஒரு பதவியோ ஒரு உயர்வோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த, நான் ஒரு மதத்துல இருக்கேன்னா அங்கே எனக்கு ஏதோ ஒரு பர்சனாலிட்டி கிடைக்குது, எனக்கு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. இவர் வந்து நல்லவர், இவர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு, இவரால எதையும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துடுறாங்க. அந்த ஐடென்டிட்டியை நான் எடுத்துக்கிட்டு நான் இதெல்லாம் கரெக்ட், நான் உங்களோட பயணிக்கிறேன். சில நேரங்கள்ல கடைசியில தெரியுது நான் பயணிச்ச தூரம் வந்து சரியில்லைன்றது தெரியும் போது நம்ம மாத்திக்கிறோம். ஆனா மாத்தினா உண்டு, மாத்த முடியாத தூரத்துக்கு போயிட்டோம்னா நம்மளால மாற முடியாதுல்ல. சில நேரங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பிரச்சனைகளும் வருது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து இவங்க இது சொல்லியிருக்கார், சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருக்கார். அவரோட ஸ்டூடெண்ட் வந்து கார்ல் கஸ்டவ் யங் அப்படின்றவரு, அவர் எழுதின சில விஷயங்களை தான் நான் இதை பேசினேன். லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிட்டி, கான்சியஸ்னஸ் இருக்கு, சைக்கிக் ஃபோர்ஸ், ஒரு விதமான ஒரு சைக்கிக் ஃபோர்ஸ் வந்தது நமக்கு. தென் நாம வந்து நார்மலாவே இல்லை, வேற ஒருத்தரா மாறிடுறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சுயத்தெல்லாம் எழுந்துடுறோம். அப்புறம் க்ரௌடு என்ன திங்க் பண்ணுதோ அதை தான் திங்க் பண்றோமே தவிர அதை வந்து ரியாக்ட் பண்றோமே தவிர அதை எவாலுவேட் பண்றது கிடையாது. நம்ம இந்த செய்திகள்லாம் இதுல நான் டோட்டலா சொல்லியிருக்கேன். ஒரு ஓவராலா சொல்ல போனா, நாம கான்சியஸா ஒரு இண்டிவிஜுவல் டீம்ல போனோம்னா கான்சியஸா இருக்கிறத மறந்துடுறோம். அப்ப நம்ம கான்சியஸா வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பெரும்பாலும் வளர்ந்த பிறகு மெச்சூர்ட், இப்ப நாம எல்லாருமே கான்சியஸா தான் இருக்கிறோம், அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம அந்த கொஞ்சம் கான்சியஸோட நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால மாஸ் கான்சியஸ்னஸ்ல போய் மாட்ட மாட்டோம், மாஸ் இதுல போயிட்டு சிக்க மாட்டோம். மாஸ் சைக்காலஜில வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லட்டும், எனக்குன்னு ஒரு தகுதி உணர்வு இருக்கு, எனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, என்னோட சிந்தனையில நான் யோசித்து முடிவு பண்ணிக்கிறேன். எல்லா விஷயத்தையும் எல்லாமே மாஸ்ல இருக்கிற லீடரா இருக்கிறவங்க, ஒரு கும்பலோட குழுவோட லீடரா இருக்கவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பவும் கூடாது. அதை என்னன்றதை அனலைஸ் பண்ணா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கு, இண்டிவிஜுவாலிட்டி நம்ம விட்டு மறக்கல, நாம எமோஷனலா கனெக்ட் ஆகலாங்க. நம்ம அவங்க கோமா பேசுறாங்க இன்னொருத்தருன்றதுக்காக நானும் அந்த கோவத்தை எடுத்துக்கல, நான் அந்த கோவத்தை விட்டுட்டு என்னோட நிலையில இருந்து நான் அனலைஸ் பண்றேன், ரைட்டா வாங்க, அது ரைட்டுனா எந்த அளவுக்கு நான் கோவப்படணும், எந்த அளவுக்கு நான் அதை பயன்படுத்தணும், அவர் போற எமோஷன்ஸ்லயே நான் போகக்கூடாது. அப்போ நான் எந்த அளவுக்கு என்னுடைய எமோஷன்ஸை நான் பேலன்ஸ் பண்றேன்னா எமோஷனலா கான்சியஸா இருக்கேன். அந்த எமோஷனல் அன்கான்சியஸ் போயிட்டோம்னா நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது. அப்போ ஷேடோ உள்ள வருது. அந்த ஷேடோ உள்ள வர்றதுதான் ஷேடோ வந்து நெகட்டிவ் ஏரியா. நமக்குள்ள இருக்கிற இன்னொருத்தர், நமக்குள்ள ஷேடோவா மறைஞ்சிருக்கிற இன்னொரு பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி நம்மள எதையுமே வருது. அப்போ நாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க டியூனுக்கு, அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டுக்கு, அந்த ஸ்கிரிப்டுக்கு நாம ஒர்க் பண்றோமே தவிர நம்மளோட ஓன் ஸ்கிரிப்ட் என்ன, என்னோட சுயநிலை என்ன, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எல்லாத்தையும் மறந்துடும். அப்போ we are losing family, we are losing kids,
நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மறக்கிறோம். அப்ப எல்லாமே மறந்துடுறதுனால என்னோட சுயத்தை டோட்டலா மறந்துடுறோன்றது தான் உண்மை. அப்போ நாம ஒஸ்டா பிஹேவ் பண்றதுக்கு நாம ஆரம்பிச்சதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது யங்ஸ்டர்ஸ்ல வரும்போது அவங்களுக்கு இன்னும் சுத்தமா எதுவுமே புரியல. அவங்க என்ன வேணா பண்றாங்க, நான் பண்றதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. சரின்னு நினைக்கும் போது பல நேரங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது நம்மளால வெளியில வர முடியல, மாட்டிக்கிறோம். பெரிய சூழ்நிலையில மாட்டி இக்கட்டான சூழ்நிலை வந்த பிறகுதான் சில விஷயங்களை உணர்றோம். பெரிய லாஸ் ஆன பிறகு உணர்ந்து என்ன பிரயோஜனம்? அப்போ கான்சியஸ்னஸ் வேணும் நமக்கு. அந்த கான்சியஸ்னஸ் மாஸ் சைக்காலஜி எங்க இருந்தாலும், பெரிய கூட்டமா இருந்தாலும், பெரிய கட்சியா இருந்தாலும், ஒரு மதமா இருந்தாலும், ஒரு சமுதாயத்தோட கூட்டமா இருந்தாலும், நம்மளோட சுயநிலையில நாம இருக்கணும்ன்றது கார்ல் கஸ்டவ் சொல்ற வார்னிங். அவர் கொடுக்குற வார்னிங்னஸ். சைக்காலஜில இப்படி எல்லாம் இருக்கும்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கார்ல் கஸ்டவ் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களை ரொம்ப யோசிக்க அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி அனலைஸ் பண்ணீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் வரும். செல்ஃப் அவேர்னஸ் வந்தீங்கன்னா நீங்க அவேர்னஸா இருப்பீங்க. பொழுதுவருக்கு எதுலையும் சிக்க மாட்டீங்க. இது எல்லாருக்கும் நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள். சொல்றவங்க கேட்கிறவங்க அவங்க அனலைஸ் பண்ணிக்குவாங்க. கேட்காதவங்கள எமோஷனலா அடிபட்டு கொண்டு அவங்களோட சுய இது வரும்போது மாறுறவங்க உண்டு அப்படின்ற வார்னிங் கொடுக்குறாரு கார்ல் கஸ்டவ். சொல்றேன், இவங்க 2 பேர் சொன்ன தீரிஸ் தான் நான் இன்னைக்கு பேசுறேன், கனெக்ட் பண்ணி பேசியிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர்.